ஹாய் டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ஓகே, இப்போ இந்த 11th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 10 நாளில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு வீடியோவோட நான் வந்திருக்கேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் லாஸ்ட் வீக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் வீக் மட்டும் படிங்க, நீங்கள் அப்படியே 600க்கு 500 மார்க் மேலே எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மேஜிக் சொல்றதுக்கெல்லாம் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணல. சரியா? நம்ம மெஷின்ஸ்லாம் கிடையாது. ஒரே வாரத்தில் அப்படி டக்கு 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 டக்குன்னு ஸ்கேன் பண்ணி அப்படியே படிச்சுட்டு போய் அப்படியே பேப்பரில் போய் அப்படியே கொட்டுறதுக்கு வி ஆர் நாட் மெஷின்ஸ், வி ஆர் ஹியூமன். நம்ம சாதாரண மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கெப்பாசிட்டியோட தான் கடவுள் படைச்சிருக்காரு. எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க போறதும் கிடையாது, எல்லாரும் 550க்கு மேல 600க்கு எடுக்க போறதும் கிடையாது. ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதைத்தான் நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய லெவலுக்கு நம்மளுடைய அந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டிக்கு நம்மளோட பெஸ்ட் என்ன அப்படின்றத தான் நீங்க யோசிக்கணும். சரியா? நம்மளால இவ்வளோ மார்க் தானே ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளால இவ்வளோ கம்மியான மார்க் தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால உங்களுடைய லெவலுக்கு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரலாம். சரியா? ஸோ நம்மளுடைய நெகட்டிவிட்டியவே நாம நினைச்சிட்டு இருக்காம அதுல நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப்ல சக்சஸ்னுடைய முதல் படியை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் இந்த பப்ளிக் எக்ஸாமை நீங்க நினைக்கக்கூடிய மார்க்கை உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். சரியா? ஸோ நம்பிக்கையோட நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரி, ஓகே. உங்களுக்கு மார்ச் 5ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம். சரியா? ஸோ மார்ச் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மார்ச் 2, 3, 4 இந்த 3 நாளும் தமிழ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமான தமிழுக்கு அந்த 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். அந்த 3 நாள் எப்படி தமிழ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழுக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்மளுடைய சேனலில் ஸ்டடி பிளான்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து மார்க் ஸ்கோரிங் டிப்ல இருந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வீடியோஸ் வரணுமோ எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன். அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம கையில் ஒரு வாரம் டைம் இருக்குது இல்லையா இந்த எக்ஸாமுக்கு முன்னால. இந்த ஒரு வாரத்தில் எப்படி படிக்கலாம்? இந்த ஒரு வாரத்தில் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ இந்த ஒரு வாரத்தில் எப்படி சார் படிக்கிறது? எதுக்காக இந்த ஸ்டடி பிளான் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிடையாது, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அது என்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்? நம்ம ப்ரீவியஸ் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பர்டிகுலர் சாப்டர்ஸ்லேருந்து அதிகமான மார்க்குக்கு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ மேத்ஸில் நமக்கு 12 யூனிட்ஸ் இருக்குது, 12 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 12 யூனிட்லேயுமே நமக்கு ஈக்குவலாலாம் மார்க்கு கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சில பர்டிகுலர் சாப்டர்ஸ் இருக்கும். அந்த சாப்டர்ஸ்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த 7th சாப்டர்ல இருந்துலாம் நமக்கு அதிகமான மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் இருக்கும். அந்த சாப்டர்ஸ்ல இருந்து நமக்கு அதிகமான மார்க்ஸ்க்கு வரும். அந்த சாப்டர்ஸை மட்டும் இந்த ஒரு வாரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க போகிறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், பயோமேத்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பியூர் சயின்ஸு அண்டு ஆர்ட்ஸு, யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஸ்டடி பிளானர் நான் காமனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 7 நாளை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? ஓகே. இப்போ இந்த 7 நாள் பிளான் அப்படின்றது உங்களுக்கு 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 23ஆம் தேதி சண்டேலேருந்து 1ஆம் தேதி சாட்டர்டே வரைக்கும். சரியா? கரெக்டாக ஒரு வாரம் 7 நாள், 2, 3 நாள் தான் நம்ம தமிழ் படிக்க போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம படிக்கக்கூடிய டைமிங் 4:30 to 7:30, 9:30 to 12:30, 1:30 to 4:30, 5:30 to 8:30, 9 to 10:30. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டே 1 23ஆம் தேதி நம்ம என்ன படிக்கலாம்? மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4, அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 7, 9:30 to 12:30 ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 12, 1:30 to 4:30 கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 4, காமர்ஸில் சாப்டர் 28, 29. ஈவினிங் டைமில்
ஜுவாலஜியில் சாப்டர் 6, 7, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6, 7, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 6 அண்டு 7, பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 5. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேயில் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ். டே 2 24ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 5, அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 8, ஃபிசிக்ஸில் சாப்டர் 2, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 11, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 5, காமர்ஸில் சாப்டர் 30, 31, ஜுவாலஜியில் சாப்டர் 8, 9, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1, 2, காமர்ஸில் சாப்டர் 24, 25. டே 2ல் படிக்க வேண்டியது. டைமிங் வந்து அதே டைமிங் தான். சப்ஜெக்ட்ஸை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் வேறு அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னா மாற்றிக்கோங்க. பட் சாப்டர்ஸை மாற்றிடாதீங்க. எல்லா சாப்டர்ஸுமே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 3ஆவது நாள் 25ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்குன்னு மேத்ஸில் சாப்டர் 7, அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 9, ஃபிசிக்ஸில் சாப்டர் 4, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 10, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8, காமர்ஸில் 26, 27, ஜுவாலஜியில் சாப்டர் 4, 5, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 8, 9, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 8, 9, பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 4. நெக்ஸ்ட்டு 26ஆம் தேதி வென்ஸ்டே அன்னைக்குன்னு மேத்ஸில் சாப்டர் 8, அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 10, ஃபிசிக்ஸில் சாப்டர் 8, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 9, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 9, காமர்ஸில் சாப்டர் 22, 23, பாட்னியில் சாப்டர் 10, 11, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 10, 11, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 10, 11, பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 3. சரியா? நெக்ஸ்ட் 27ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2, அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 3, ஃபிசிக்ஸில் சாப்டர் 10, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 8, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 10, காமர்ஸில் சாப்டர் 20, 21, பாட்னியில் சாப்டர் 12, 13, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 12, 13, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 12, 13, பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 7. ஓகேவா? நெக்ஸ்ட் 28ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்குன்னு மேத்ஸில் சாப்டர் 10, அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 4, ஃபிசிக்ஸில் சாப்டர் 11, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 7, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 3, காமர்ஸில் சாப்டர் 18, 19, பாட்னியில் சாப்டர் 14, 15, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 4, 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 4, 5, பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 6. நெக்ஸ்ட் டே 7 கடைசி நாள் 1ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 12, அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 5, ஃபிசிக்ஸில் சாப்டர் 9, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 6, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7, காமர்ஸில் சாப்டர் 16, 17, பாட்னியில் சாப்டர் 7, 8, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 14, 15, ஜுவாலஜியில் சாப்டர் 3, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 14, 15 அண்ட் பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 8. இதுதான் நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் படிக்க வேண்டியது. இதில் ஒரு சில சாப்டர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஃபுல்லாக கூட படிச்சிருப்பீங்க. ஒரு சில சாப்டர்ஸை பாதி கூட படிச்சிருக்கலாம், இல்லை ஒரு சில சாப்டர்ஸ் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருங்க. எந்த அளவுக்கு நம்மளால் 100% கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் உங்களால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் இதுலேருந்து நமக்கு அதிகமான மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.